திண்டுக்கல் என்று சொன்னாலே 1972 தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் ஞாபகத்துக்கு வருவது திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான். அதிலே அன்றைக்கு மாயத்தேவர் 2.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த ஆசையோடு அன்றைக்கு நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரவில்லை, இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாநாட்டில் இறுதியாக எடுக்கப்படுகிற தீர்மானம் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியிலே வர வேண்டும், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை தான் இந்த மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜான் பாண்டியன் அவர்களை பொறுத்த மட்டிலும், திருமாறன் அவர்களை பொறுத்த மட்டிலும், திருமாறனை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஏற்கனவே சீட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இனிமேல் தான் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நினைக்கிறேன். ஆனால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்தாலும் வாய்ப்புகள் வராவிட்டாலும் 2 பேருமே தொடர்ந்து நமது மோடியோடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும், ஒரு இடத்தில் இருந்தால் கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நிலைப்பாட்டோடு இருப்பவர் தான் ஜான் பாண்டியன் அவர்கள். நிறைய பேருக்கு ஆளை பார்த்தா பெரிய உருவமாக பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் கிட்ட போனால் தெரியும் பச்சை புள்ள மாதிரி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடிய ஒரு நிற்கிற இடத்துல அப்படி நிற்பார் ஸ்ட்ராங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நமது பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் என்பதையும் நான் இந்த மேடையில் சொல்லியாக வேண்டும். திருப்பி சொல்லணும்ல, வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை வெளியிலும் சொல்லணும்ல. அந்த அளவில் அவர்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கி தம்பி பாண்டியன், வியங்கோ பாண்டியன், நமது வினோதிலி நிவேதா, அருமையான தங்கமான பிள்ளைகள். இப்படி பிள்ளைகளை நாம் பார்க்கவே முடியாது, அவ்வளவு அமைதி. ஆனால் அரசியல் கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்று தான் நினைக்கிறேன், இன்னும் தெரியல. இருந்தாலும் பேரை பார்த்த பட்டியலில் போட்டிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு குடும்பம், இன்றைக்கி ஒரு கட்சி நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் பங்கேற்றதில் பாரத நரேந்திர மோடி அவருடைய தூதுவராக, அமித்ஷா அவருடைய தூதுவராக நான் இந்த நேரத்தில் இந்த மாநாடு சிறக்க நான் மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். அதிலும் இது பல்வேறு தீர்மானங்களை படித்து பார்த்தேன். எல்லா சமூகமுக்கும் இந்த தீர்மானத்தில் ஆதரவு இருக்கிறது. ஆக அதிலே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு, ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்று நாம் தைரியமாக சொல்லணும்னு சொன்னால் அதற்கு யார் காரணம்? பாரத நரேந்திர மோடி அவர்கள் காரணம். அதற்கு அடிப்படையாக விளங்கியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். இவருடைய தீர்மானம் என்பது அது முக்கியமான விஷயம். அதில் 7 நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் என்று பள்ளர், தேவேந்திர குலத்தார், பன்னாடி, வாதிரியான், கடையன் இதையெல்லாம் சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர் மதுரையிலே தீர்மானம் போட்டு அதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்தது. மதுரையிலே பாரத நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி பேசினார். பேசுவதோடு மட்டுமல்ல, அதை செய்து முடித்தார், செய்தும் காட்டினார். இன்னொன்று சொன்னார் சென்னையில் பேசும்போது, நான் நரேந்திரன், நீங்கள் எல்லோரும் தேவேந்திரன், நமக்கில்லே ஒற்றுமை இருக்கிறது என்று சொன்னார். நான் திருநெல்வேலியில் போய் ஓட்டு கேட்கும்போது நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவர் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன், நான் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு. அவ்வளோ நல்ல ஓட்டு போட்டாங்க. 25,000 ஓட்டில் நாங்கள் ஜெயித்தோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி, நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஐயா ஜி.கே. வேசன் அவர்கள், அண்ணன் நமது தம்பி திருமாறன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து 2026 தேர்தலிலே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறப்போகிறோம். அதற்கு அடித்தளம் இந்த திண்டுக்கல்லே மாநாடு. திண்டுக்கல்னாலே பூட்டு, ஆனால் நாம் போட வேண்டிய பூட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வைக்க வேண்டிய வேட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.